இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். ஆபிராம் என்று அறியப்பட்டவனுக்கு ஆபிரகாம் என்று கர்த்தர் பெயரிட்டார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த பின்னணியம் இருக்கிறது. இந்த பெயரை கொடுப்பதற்கு முன்பு ஆபிராமை சந்தித்தவர் மகிமையின் தேவன். ஆனா இப்போ ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். எல் ஷடாய் என்னும் நாமத்தை உடையவராய் தன்னை அறியப்படுத்துகிறார். அன்னைக்கு அந்த ஆபிராமுக்கு வயது 99. ஆனா அவனுடைய வயதெல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்தாம, அவனுடைய சூழ்நிலையெல்லாம் பொருட்படுத்தாம கர்த்தர் அவனுடைய பேரை மாத்தி சொல்றார், நீ இனி ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று நீ அழைக்கப்படுவாய். அப்ப பாருங்க, இந்த ஆல்மைட்டி காட், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், த காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ், அதாவது இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லப்படுற காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுகிற தேவன். இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற காரியத்தெல்லாம் முடியும் என்று சொல்லுகிற தேவன். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதுக்கெல்லாம் வழியே இல்லை, அங்கெல்லாம் தேவன் தன்னை சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு முதல் நபராக உதாரணமாய் எடுத்துரைக்கப்படுகிற நபர் இந்த ஆபிரகாம். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவன் உங்களை சந்திக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் உங்களை சந்திக்கிறார். மரித்தோரை உயிர்த்தெழும்ப செய்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று ஆபிரகாம் இந்த ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவர் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினார். ஏன்னா அவருக்கும் வயது மூப்பு, சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு, இனி வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. ஆனால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை சாத்தியமாய் மாற்றி காண்பித்தார், நடத்தி காண்பித்தார். அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாம் என்று அவனை பெயர் வைத்து ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாம இருக்கு? உங்க பணத்தால முடியலையா? உங்களுடைய திறமையால முடியலையா? உங்களுடைய அனுபவத்தால முடியலையா? மருத்துவர்களால முடியலையா? செல்வாக்கை பயன்படுத்தி முடியலையா? அரசியல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கை கொடுக்கலையா? அதிகாரிகளுடைய துணையும் உங்களுக்கு உதவியாய் மாறவில்லையா? இதனால எல்லாம் முடிஞ்சிட்டு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்களா? இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் முடியாதவைகளை எல்லாம் உங்களுக்கு முடித்து தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், மரித்து போனதையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த ஆண்டவராய் உங்களுக்கு இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எதுலெல்லாம் இல்லை முடிஞ்சதுன்னு இருக்கோ அதுலெல்லாம் ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆரம்பிக்கிறார். இந்த ஆண்டவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசியுங்கள், ஆராதியுங்கள், அவருடைய வல்லமையை நம்புங்கள். எல்லாவற்றிலும் புதிய துவக்கங்களை நீங்கள் காண்பீர்கள். பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.